السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். தௌஃபீக் செய்வாராக. சங்கைக்குரிய பெருமக்களே, நமது காயல்பட்டினம் பொதுவா பெரியப்பள்ளியினுடைய ரமதான் கால விசேஷ தஃப்சீர் வகுப்பில் இன்றைய தினம் சூரா யூசுஃபினுடைய 10வது பாகம். இன்று ஹிஜ்ரி 1447, ரமதான் பிறை 26. நாம் கடந்த வகுப்பிலே சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள்லாம் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரலாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டோம். அப்படி குறிப்பிட்ட பொழுது புன்யாமீனை அவங்க அழைச்சிட்டு வரணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஷர்த்து வைக்கப்பட்டு யூசுப் நபியினுடைய தம்பி இப்போ அவங்களையும் அழைச்சிட்டு வந்தாங்க. அது எப்படிலாம் அழைச்சிட்டு வந்தாங்க, வாப்பா மறுத்தது, அவர் வற்புறுத்தினது, அப்போ அதில் ஃபைல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் திரும்ப திரும்ப கேட்டது, அது மட்டும் திருப்பி அனுப்பி வச்சாங்க. இப்படி வந்துட்டாங்க. இப்படி வந்ததற்கு பிறகு அவர்களெல்லாம் 10 பேர் அவங்க ரெண்டு பேராக சமையலில் உட்காந்து சாப்பிட்டாங்க. இவங்க பாக்கி இருந்தாங்க, புன்யாமீன் அவர்களோட யூசுப் நபி இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு அறையிலே தங்குவதற்கு 2 பேருக்கான ஏற்பாடு. 5 அறைகளில் 10 சகோதரர்களும் தங்கினாங்க. ஒரு அறையில் இவங்க மட்டும் இருக்கிறாங்க, கூட யூசுப் நபி இருந்தாங்க. அப்போது தான் யாருங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தம்பி இடத்துல தெளிவுபடுத்தினாங்க என்று சொன்னோம். இதற்கு முன்பாக ஒரு செய்தி என்னன்னா, அவங்க ஏற்கனவே வந்து அதற்கான கிரயத்தை கொடுத்து உணவுகளை பெற்றுக்கொண்டு திரும்பி போய் அவங்க பலஸ்தீனில் போய் திறந்து பார்க்கும்போது அவங்களுடைய அந்த உணவு மூளைக்குள்ளால் இவங்க கொடுத்த கிரயமும் இருந்ததுன்னு சொன்னோம். தங்கமோ வெள்ளியோ நகையோ கொடுத்திருக்கிறாங்க, அது இருந்தது. அப்போ அதுதான் புன்யாமீனை அழைத்து வருவதற்கு ஒரு சபமாக அமைந்தது என்கிறதையும் நம்ம பேசிட்டோம். இப்போ அந்த பொருள் அவங்க வந்து எப்படி வந்தது, அவங்க தெரியாமல் வச்சுட்டாங்களா அல்லது தெரிந்தே நமக்கு திருப்பி தந்துட்டாங்களா என்ற ஒரு சர்ச்சை இருந்தது. இனி திருப்பி அதை கொண்டு போய் அவங்க திருப்பி தந்ததற்கு பிறகு ஒரு அரசாங்கத்துக்கு அப்படி வந்து தெரியாமல் வைப்பாங்களா, அப்படி இருக்காது. அதனால அவங்க தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே பொருளை போய் நம்ம கொடுக்கறது நமக்கு சரியா இருக்காது. ஆனால் அதை விட்டால் ஒரு பெரிய பொருள்களும் நம்ம இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களில் வந்து சில ஒரு வியாபாரம் இருந்தது. பெரும்பாலும் ஆடு மேய்க்கிற தொழில் தான். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த 10 பிள்ளைகள், புன்யாமீன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே சேர்த்து 11 பிள்ளைகள் ஆடு மேய்க்கிற தொழில் தான் இருந்தாங்க. சில வியாபாரம் நடந்தது. நம்ம சொல்ல முடியாது மேவாசமானு சொல்லி அந்த அக்ரோட்டு, பாதம், ஃபைன், இந்த மாதிரி தேன், பிஸ்தா, இந்த மாதிரி ஒரு சின்ன வியாபாரம் அவங்கள்ட்ட இருந்தது. எனவே அதனுடைய பொருட்களை கொண்டு வந்து இப்போ என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து அரசர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க, இதை வாங்கிக்கங்க, இதை வச்சுக்கோங்க, இது எங்களுடைய தொழில்களில் உள்ளது தான், எங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே இதை திருப்பி என்ன செஞ்சிட்டீங்க, அனுப்பிட்டீங்க, திருப்பி அனுப்புறது நாங்கள் கொண்டு திருப்பி தர்றது ஒரு முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஒருவேளை நீங்கள் மறந்து வச்சுருந்தா அதை நாங்கள் திருப்பி தந்துடும், அதை கொண்டு தான் வந்திருக்கிறோம். இல்லை நாங்கள் மறந்து வைக்கல
அப்படின்னா இதை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு இந்த பொருட்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகுதான் உணவுன்றது அப்புறம் தங்கிறது எல்லாம் முடிஞ்சது. இப்போ என்ன அப்படின்னா புன்யாமீன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய அண்ணன் காக்கா யூசுப் நபியை பார்த்து, நான் என்ன செய்ய மாட்டேன், திரும்பி போக மாட்டேன், உங்களை விட்டுட்டு இனி நான் போக மாட்டேன், நாங்கள் உங்களோட தான் இருப்பேன் அப்படிங்கிறான். நான் உங்களோட இருப்பேன், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் திரும்பி இந்த சகோதரர்களோட நான் போக மாட்டேன், நான் உங்களோடையே நான் இருந்துறேன். அப்போ யூசுப் நபி சொன்னாங்க, எனக்கு ஆசை தான், எனக்கும் நீ என்னோட இருக்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னா, என்ன காணாமலேயே வாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. யாக்கூப் நபி நம்முடைய தந்தை, அதே நீ ராத்திரி பூரா கிட்ட சொல்லியிருக்கிறான், அவங்க எவ்வளோ அடிக்கடி என்னை பற்றி பேசுறது, பேசாத நாளே இல்லை, கண்ணீர் வடித்து வடித்து வைத்து அவங்களுடைய கண் பார்வை போயிடுச்சு அப்படின்லாம் நீ என்ன செஞ்சிருக்கிற சொல்லியிருக்கிறான். இதற்கு எனக்கு அடுத்தபடியாக அவங்க பாசம் அதிகமாக காட்டுறது உண்மையில என்ன, தாய் இல்லாத பிள்ளை அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அந்த 10 பேருக்கும் தாய் அம்மா இருக்கிறாங்க, இப்பவுமே இருக்கிறாங்க. எனவே வாப்பாவுடைய அந்த கஷ்டம் இன்னும் அதிகமாயிடக்கூடாது தம்பி, நீங்கள் போயிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, நான் கொஞ்ச நாளைக்காக நம்மளோட இருக்கிறேன், இப்போ தான் என்ன செஞ்சுருக்கேன், நீங்கள் யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்குது, இதனால் உடனே நான் பிரிஞ்சு போகிறதுக்கு தயார் இல்லை. ஆகவே கொஞ்ச நாள் என்ன சகோதரர்கள்லாம் போகட்டும், நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், நான் வர்றேன் அப்படின்னா. இப்போ சகோதரர்களுக்கு தான் யாருங்கிறது தெளிவுபடுத்தக்கூடிய நேரம் வரல. அவங்க ஒரு நபி, அல்லாஹ்வினுடைய உத்தர பிறகு தான் செய்வாங்க. அப்போ சகோதரர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய நேரம் வந்துட்டா பரவாயில்ல, எப்போ நான் தான் யூசுஃபு, நீங்கள் வாப்பாட போய் சொல்லிடுங்க, தம்பியை நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ அப்படி ஒரு சூழல் இல்லை, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இல்லை. அந்த மாதிரி வெளிப்படுத்துவதற்கான உத்தரவும் வரல. இன்னும் இதனுடைய தன்மைகள், அந்த ஹைலாக்கள், தந்திரங்கள் இன்னும் தொடருது. எனவே என்ன செஞ்சாங்க, இப்போ என்னப்பா இப்படி வற்புறுத்த, நீ பிடிவாதமாக இருக்கிறேன், இல்லை அண்ணா நான் கொஞ்ச நாள் இங்கே இருப்பேன், நான் போக மாட்டேன், உங்களோட தான் நான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் அடம்பிடிக்கிறார். அடம்பிடிக்கிற சின்ன பிள்ளை இல்லை, 50 வயசு, 50 வயசு அவங்களுக்கு, 10 பிள்ளைகள் இருக்கு நம்ம சொன்னோம். எனவே சரி, அதுக்கும் ஒரு தந்திரம் தான் செய்யணும். இது வரைக்கும் தந்திரங்களாக தான் செஞ்சுட்டு இருந்திருக்குது, இதுக்கும் ஒரு தந்திரம் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. முடிவுக்கு வந்து சொன்னாங்க, எந்த காரணத்தை கொண்டும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, வாய் திறந்துடக்கூடாது, நான் சில ஹீலாக்கள் தந்திரங்கள் செய்வேன், அது உனக்கு எதிராக இருக்கும், ஏன்னா அப்படி தான் செய்ய முடியும். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் உங்களோட இருக்கேன். அப்போ அதோட சொன்னாங்க, இந்த பாரு, உனக்கு ஒரு சங்கடம் ஏற்படும், உன்னை இழிவுபடுத்துகிற மாதிரியும் கூட ஏற்படும், ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நீ என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்திடக்கூடாது. அப்படிங்கும்போது, இல்லை நான் ஒருபோதும் வெளிப்படுத்த மாட்டேன், நான் அதையெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன் அப்படின்ற பிறகு சரி இன்னும் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ அந்த ஹைலாக்கள் ஆரம்பமாகிறது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து சில நாட்கள் ஆயிடுச்சு, எங்கள் வாப்பா அங்கே இருப்பாங்க, நாங்கள் அங்கே வாப்பாவை போய் என்ன செய்யணும், பார்க்கணும். எனவே இப்போ அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ எங்களோட நீங்கள் என்ன செய்யுங்க, எங்களை ஒன்றா அனுப்பி வைங்க, நாங்கள் எல்லோரும் போகிறோம், எங்களை சிறப்பாக நீங்கள் அனுப்பி வைங்க என்று சொல்லும் பொழுது, சரி அதுக்கான நான் இன்ஷா அல்லாஹ் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. அப்படி ஏற்பாடுகள் நடக்கும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி அந்த பணியாளர்கள் அந்த உணவுகளை அளந்து போடுவாங்களா இல்லையா, ஒரு மூடை குவியல் குவியலாக இருக்கிறது, மூடைகளை கொண்டு வந்து அந்த ஒரு கிடவுன் இருக்குது, பெரிய கிடவுன், அதில் தான் உணவுகள் இருக்குது. அந்த உணவுகள் கெடவுன், அதெல்லாம் குடவுன்லாம் அந்த காலத்திலேயே அவங்க ஏற்பாடு வச்சுட்டாங்க. இன்னைக்கு உள்ள விஷயம் இல்லை, உணவுகள் சேகரிப்பு, அந்த உணவை பாதுகாக்கக்கூடிய அந்த முறைகள் எல்லாமே அந்த காலத்திலேயே யூசுப் நபி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பெரிய அதிசயமான வேலைகள் அவங்க செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க, ஒரு ஆச்சரியமான நிகழ்வுகள் அதெல்லாம். இப்போ என்ன ஆச்சு, அந்த கிடவுனில் கொண்டு போய் அந்த மூடைகளை எடுத்து என்ன செஞ்சாங்க, அளந்து போடுறாங்க. அவங்களும் உள்ளே நிற்கிறாங்க, அவங்களும் உள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. அளந்து போட்டு கடைசியில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு ஆட்களுக்கும் அதில் பேர் எழுதிடுது, இது யகூதா, இது ரூபி அப்படின்னு எல்லாத்தையும் பேர் எழுதி அவங்களுடைய ஒட்டகத்தில் கொண்டு ஏற்றப்படுது. இப்படி ஏற்றிட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், கடைசி தம்பி தான் யார், புன்யாமீன். அவருடைய இதை வைக்கும்போது இந்த எதை கொண்டு இந்த அளந்து போடுறாங்கள நாளி, அந்த காலத்தில் இந்த படின்னு சொல்லுவோம், நாளின்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த நாளியும் சேர்த்து உள்ளே போட்டு மூடிட்டாங்க.
அந்த நாளையும் சேர்த்து அந்த பணியாளர் உங்களை போட்டு மூடிட்டார். நாளி லேசான நாளி இல்லை, அது இன்னைக்கு உள்ள கணக்கு பார்த்தா பல கோடிக்கு போகும். அரச சபையில் ஒரு நாளி, அது தங்கத்தால் இருந்து வைரம் மாணிக்கங்கள் மரகதங்கால் பொழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவ்வளோ ஏன்னா அரசு நாளி, அது பல கோடிகள் பெறக்கூடியது. அதையும் போட்டு கட்டியாச்சு. கட்டிட்டு இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதையும் சேர்த்து அனுப்பிட்டாங்க. இப்போ எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்தாங்க. மன்னரே நாங்கள் போயிட்டு வர்றோம் கொள்கிறோம் அப்படின்னு புறப்பட்டு போகிறாங்க. இப்படி புறப்பட்டு போகும்போது கொஞ்சம் தூரம் போன உடனே அரசாங்கத்தை சார்ந்த ஒருத்தர் வர்றார். ஓடி வந்து அவர் சொல்றாரு, சும்மா அதுதான் நம்ம அத்தினும் ஐயத்துகள் ஐரு இன்னக்கும் லசாரிகூன் அப்படிங்கிறார். இவங்க எல்லாம் ஃபலம்மா ஜஹஸம் அல்லாஹ் சொல்றான், அவர்களை தயார்படுத்தி பிஜஹாசிஹிம் ஜஅல சிகாயத ஃபீ ரஹ்லி அஹீஹி, அந்த அளவுந்து போடக்கூடிய அந்த நாளியை யூசுப் நபியினுடைய அந்த பையில என்ன செஞ்சிட்டாங்க, போட்டு கட்டிக்கிட்டு அது போட்டது அவங்களுக்கு தெரியல. அந்த சூசகமாக எல்லாம் நடந்துருச்சு. எல்லாம் ஏற்றி 11 பேரும் புறப்பட்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிருக்கிறான்னு வைங்களேன், ஒரு பரலாங்க போயிருப்பாங்க, அது 1 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. இப்போ திடீர்னு என்ன செய்கிறாரு, வேகமாக ஒருத்தர் வர்றாரு, அரசாங்க ஒரு அதிகாரி வர்றார். ஐயத்தோட ஒட்டக கூட்டமே கொஞ்சம் நில்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இன்னக்கும்ல சாதிக்கும் இல்லை திருட்டு ஆட்களாக இருக்கிறீங்க, நீங்கள் திருட்டு ஆட்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு அவங்க துடிச்சு போயிட்டாங்க. ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் அவங்களுக்கு பொல்லாத வார்த்தை. ஒரு நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இல்லையா. காலு அக்பர் வலையும் மாதா தப்ஜிதூன், என்னப்பா நாங்கள் என்னத்தை திருடிட்டு வந்துட்டோம், நீங்கள் எதை இழந்துட்டீங்க, நாங்கள் என்ன அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. காலு நஃப்கிது சுவா அல் மலிக் ஒலிமன் ஜாபிஹி ஹிம்லு பகைரின் வானபிஹி ஜயீம், உங்களை யாரோ அல்லது நீங்கள் எல்லாரும் சேர்ந்தோ மன்னரினுடைய அந்த நாளி அதை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, திருடிட்டீங்க, அதை தூக்கிட்டு போறீங்களப்பா. இவ்வளவு அரசர் உங்களுக்கு இவ்வளவு கண்ணியப்படுத்தி இருக்கிறாரு, எவ்வளவு உங்களுக்கு உங்க ஊர் மக்களுக்கே தேவையான உணவுகளை எல்லாம் தந்திருக்கிறாரு, உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி நான் செய்யலாமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்டு அவர் சொல்றாரு, ஒலிமன் ஜாபி ஹிம்லு பகைரின் வானபிஹி ஜயீம், நீங்க கரெக்டா நீங்களே எடுத்து தந்துருங்க. நீங்களே தந்துட்டா நல்லது. என்ன செய்யும் தெரியுமா, நீங்க தந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இன்னும் சில ஒட்டகத்தினுடைய உணவுகளை நாங்கள் தரோம், ஒட்டகத்தோடையும் தரோம். ஏன்னா அது விலைமதிக்க முடியாது, அதனால நீங்க எங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்ன போது, காலு தல்லாஹி லகத் அலிம்தும் மா ஜினா லினுஃப்ஸித ஃபில் அர்த் வமா குன்னா சாரிகீன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த பூமியில ஃபசாது பண்றதுக்கு வரல, நாங்கள் எங்கள் ஊரை கடந்துங்க வந்திருக்கிறோன்னா எங்கள் ஊரில் உணவு இல்லை, இங்கே உணவு கிடைக்குது, மன்னர் தாராளமாகவும் தர்றார், பார்க்காம எல்லா மக்களுக்கும் கொடுக்குறார். அந்த அளவுக்கு சேமிப்புகளுக்கு கிடம் நாங்கள் பார்த்தோம். இப்போ கிடங்கு இப்போ தான் பார்த்தோம், பரக்கத்தான் இருக்கு. எனவே இப்படி இருக்கும்போது நாங்கள் அதை பெறுறதுக்கு தான் வந்தமே தவிர நாங்கள் திருடுறதுக்கெல்லாம் வரல, எந்த ஃபசாது குழப்பங்கள் பண்ணுறதுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு நாங்கள் வரல. ஏன்பா எங்களை இப்படி சொல்கிறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, காலு ஃபமா ஜஸாஉஹு இன் குந்தும் காதிபீன், நீங்கள் சொல்கிறது பொய்யா இருந்தால் நாங்கள் திருட இல்லைங்கிறீங்க, ஆனால் இன்னைக்கு நாங்கள் யாருக்கும் என்ன செய்யல, உணவுகள்லாம் அளந்து கொடுக்கல, உங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக தந்துருக்கிறோம், நீங்கள் தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு நபியினுடைய குடும்பம்னு வேற சொல்கிறீங்க, அதனால ஸ்பெஷலாக நாங்கள் தந்துருக்கிறோமே, இப்போ நாங்கள் திருட இல்லைங்கிறீங்களே. அப்படி திருட இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு திருட இருந்தால் என்ன செய்யறது? நீங்கள் திருட என்றால் சரி, நீங்கள் உண்மையிலேயே அந்த நாழியை தந்துட்டீங்கன்னா நாங்கள் அதற்கான பரக்கத்தான் தருவோம். ஹிம்லு பகைர் வானபிஹி ஜயீம், அதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். அந்த லீடர் ஒரு கூட்டமாக தான் வர்றாங்க, அது ஒருத்தர் அதிகாரி இருக்கிறார், நான் அதுக்கு பொறுப்பேற்று உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், நிறைய உணவுகளை தரேன், அதை தந்துருங்கப்பா. மன்னர் எங்களை வைக்க மாட்டார், திட்டுவார், அல்லது எங்களுடைய வேலையை நீக்கம் செஞ்சிருவாரு என்பது மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் திருடலாம் இல்லை அப்படின்ட்டு. சரி, நீங்கள் காலு ஃபமா ஜஸாஉஹு இன் குந்தும் காதிபீன், நீங்கள் திருட இல்லைங்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மை எங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் போய் சொல்லியிருந்தா? காலு ஜஸாஉஹு மவ்ஜுத ஃபீ ரஹ்லிஹி ஃபஹுவ ஜஸாஉஹு கதாலிக நஜ்ஸில் ஸாலிமீன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், எங்களை சோதனை போடணுமா? சோதனை போடுங்க. சோதனை போட்டு யார் இடத்துல அது இருக்குதோ அவங்கள நீங்கள் தண்ணீங்க.
அந்த தண்டனை எப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய ஷரியத்தில், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஷரியத்தில் என்ன தண்டனைங்கிறதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அந்த தண்டனையின் பிரகாரம் முதல்ல தண்டனையை சொல்லுங்கள். முதல்ல தண்டனை என்னங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா யூசுப் நபிக்கு தெரியும் தானே, அந்த ஷரியத்து தானே, அவருக்குள்ள தானே யூசுப் நபிக்கு, அரசருக்கு தெரியுமா இல்லையா? எல்லாமே பிளான் பண்ணி சொல்கிறாங்க. அப்போ அந்த தண்டனை என்னங்கிறது முதல்ல நீ சொல்லு. அல்லது அந்த அதிகாரி சொல்லியிருக்கலாம், அந்த யூசுப் நபியை கூட்டு வந்த போது யூசுப் நபியை கேட்டுக்கலாம், தண்டனை என்ன சொல்லுங்கள், உங்கள் ஷரியத்தில் என்ன தண்டனை? எங்கள் ஷரியத்தில், இப்போ நம்ம ஷரியத்தில் என்ன தண்டனை? திருடுனா கையை வெட்டணும், அப்படி தானே? இப்போ நம்ம ஊரில் அதை செய்ய முடியாது, நம்ம நாட்டில் செய்ய முடியுமா? இஸ்லாமிய ஷரியா இருந்தால் அதை செய்யணும். அந்த கையை வெட்டணும் அப்படின்ட்டு ஒசாரிக்கத்து பக்தம் வைத்தியமான்னு சொல்கிறானே அல்லாஹ், அது எவ்வளவு நுட்பமானதுங்கிறத நம்ம அந்த சட்ட பிரச்சனையை நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அற்புதமான, உலக மொத்தத்துக்கும் பொதுவான சட்டம், பொருந்தி வரக்கூடிய சட்டம். அது ரொம்ப அழகானது. அதையெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த இமாம்கள் சொன்ன மாதிரி நம்ம கொண்டு வந்து சேர்த்தா தான் குரானில் இவ்வளோ விளக்கம் இருக்கான்னு நமக்கு புரிய முடியும். இது கடல் அது. அப்போ அந்த ஷரியத்தில் என்ன சட்டம் அப்படின்னா, யாருடைய பொருளை திருடினாரோ, இப்போ நம்பர் 1 இருக்கிறார் ஒருத்தர், அவரோட பொருள், அதை நம்பர் 2 திருடிட்டாரு என்று சொன்னால் 1 வருஷத்துக்கு இந்த 2ஆம் நம்பரு 1ஆம் நம்பருக்கு அடிமையாக இருக்கணும். உட்கார வச்சலாமா இல்லையா? புனியாமீனை உட்கார வைக்கிறதுக்கு உண்டான வேலை தான் இது. 1 வருஷத்துக்கு அவருக்கு இவர் அடிமையை வந்து அவர் வேலையெல்லாம் இவர் செய்யணும், அடிமையாக உட்காந்து. ஒரு அடிமை என்ன, எஜமானுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுனா அடிமைக்கு வேலை. ஆக இதுதான் எங்களுடைய ஷரியத். ஓகே, உங்கள் ஷரியத்து பிரகாரமே நான் என்ன செய்கிறேன், கபூல் செய்கிறேன். யூசுப் நபி சொல்கிறாங்க, அதுதான் விஷயமே அதுக்காக அப்படியே நடக்குது. எல்லாம் பையன் தருது, அப்படியே ஒவ்வொரு பையன் அந்த இவருடைய புனியாமீனுடைய அந்த பையை தவிர, வியாண்ட பை, அந்த பையை தவிர மற்றவங்களுடைய இதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கப்படுது. அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வந்து கடைசியில் பார்த்தா இவங்களுடைய பையில் இருக்குது சும்மஸ்தஹ்ரஜஹா மின் வியாய் அஃபீஹி, அந்த சுவாழ் என்று சொல்லக்கூடிய அந்த நாளியை இந்த பையில் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னால் தான் எடுக்கிறோம், நாங்கள் தனியாக கொண்டு போய் பார்க்கல. இந்த பாருங்க, இந்த பையில, இந்த ஆண்ட இதில் தான் இது இருக்குது, இந்த புனியாமியண்டா இதில் பையில் இருக்குது அப்படின்னு அவங்க அப்படியே திகைச்சு போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், கதாலிக்க கிதுனா லி யூசுஃப்ங்கிறான். இது நான் யூசுஃப் செய்யல அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கதாலிக்க கிதுனா லி யூசுஃப் மா கான லி யஅகுது அஸாஹு ஃபீ தீனில் மலிக் இல்லா யஷா அல்லாஹ். நாம் தான் இந்த தந்திரங்களை செய்யுமாறு யூசுஃபுக்கு கட்டளையிட்டோம். அவன் தான் இந்த வேலை பார்த்துக்கிறான். இந்த வேலை பார்த்தது எல்லாமே ரப்பு தான். நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யுங்கன்னு என்ன செஞ்சிருக்கிறான் சொல்லு. கதாலிக்க கிதுனாலி யூசுஃப், யூசுஃபுக்கு இந்த மாதிரி தந்திரங்களை நாம் என்ன செய்தோம், செய்து கொடுத்தோம். அப்போ அந்த அரசனினுடைய கட்டளையில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை அல்லாமல், இப்போ அந்த சட்டம் வந்துட்டு அந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்குமா இல்லையா? அந்த சட்டம் இல்லை. நீங்கள் இந்த சட்டத்தை கேளுங்க, இந்த சட்டம் என்ன அடிமையாகிறது, இந்த அவன் உங்கள் தம்பி உங்களோடய இருந்துடும் வச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. நர்ஃபஉ தரஜாத்தி மன் நஷா வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், நாம் நாடியவர்களுடைய அந்தஸ்தையை நாம் உயர்த்துகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வ ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் இன்னொரு அறிவாளி இருப்பான். எவ்வளவுதான் ஒரு ஆள் ஒரு சிறந்த அறிவாளி நினைக்கிறோமோ அவனை தாண்டி இன்னொரு இருக்க தான் செய்வான். ஒரு துறையினை எடுத்துக்கிட்டாலே இவனை விட்டு ஆள் இல்லப்பா நினைச்சிட்டு இருப்போம், இன்னொரு ஆள் கிடைச்சிடும். இது இயல்பு. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு அறிவுடையவர்களுக்கு மேலும் ஒரு அறிவாளி இருப்பான். அந்த மாதிரி தான் நாம் படைத்து வைத்திருக்கிறோம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான். இப்போ எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. புனியாமீன் தான் தெரியுமே இப்பெல்லாம் நடக்குங்கிறது என்னன்னு சொல்லப்பட்டது தானே. அதனால அவர் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் அவர் இருக்கிறார். மற்றவங்கெல்லாம் பதறிட்டு அந்த அசல் அந்த புத்தி திருப்பி வருது பாருங்க. காலு ஈயஸ்ரிக் கது சரக்க அஃபுல்லஹு மின் கபல், இவன் திருடி இருக்கிறானா, இதுக்கு முன்னாலே இவன் காக்கா ஒருத்தன் இந்த அண்ணன் யூசுப் கொண்டு அவனும் இந்த திருட்டு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். எப்படி இருக்குது? கது சரக்க அஃபுல்லஹு மின் கபல், இவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தா நாங்க சொன்னோமா, காக்கா யூசுப் ஒருத்தர் இருந்தா நம்ம சொன்னோமா, ஆமா சொன்னீங்க. அவனும் இந்த மாதிரி திருட்டு வேலை தான் பார்ப்பான். இந்த திருட்டு என்ன செய்யறது, அம்மா இல்லை இப்படி இப்போ என்னமோ நடந்து போச்சு, சரியாக என்ன செய்யல, வளரல, இந்த திருட்டு தம்பி மேலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, வளர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு.
ஃபஸர்ஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி வலம் யுப்தி ஆலம். அடே என்னையா திருடங்கிறீங்க, என்ன திருடன் சொல்கிறீங்களா நீங்கள்? ஃபஸர்ஹா யூசுஃபு ஃபீ நஃப்ஸிஹி, அதெல்லாம் சொல்லணும்னு வருது, ஆனால் மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. வலம் யுப்தி ஆலம், அதை வெளியாக்க இல்லை. சரி, எனக்குன்னு ஒரு நேரம் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான், குறிச்சிருக்கிறான், அப்போ நான் வச்சுக்கிறேன் கதையெல்லாம் என்று அவங்க என்ன கால அந்தும் ஷர்ரும் மக்கானா வல்லாஹு அஅலமு பிமா தஸிஃபூன். மனசில் சொல்கிறாங்க, எவ்வளவு கெடுமையாக நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, எங்களை பற்றி என்னெல்லாம் வர்ணிக்கிறீங்களோ, என்ன குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறீங்களோ, அதெல்லாம் அல்லாஹ் அறிஞ்சவனா இல்லையா? வல்லாஹு அஅலமு பிமா தஸிஃபூன் என்று மனசுக்குள்ளே சொல்கிறாங்க, வெளியில் சொல்ல இல்லாதில்லை, மனசுக்குள்ளே அந்த இதை விலை வைக்கிட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரிப்பா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் சட்டம் அப்படிங்கிறத நாங்கள் கபூல் செஞ்சுக்கிட்டோம். உங்கள் சட்டத்தின் பிரகாரம் இந்த புன்யாமீன் 1 வருஷம் அவர் எனக்கு அடிமையாக இருக்கும். இதான் உங்கள் சட்டம், நீங்கள் சொன்ன சட்டம் தானே? ஆமாம், நாங்கள் சொன்ன சட்டம். அவர் என்ன செஞ்சிருந்தார், நீங்கள் கிளம்பலாம், நீங்கள் போங்க, நான் உங்களுடைய உணவுகள் அதை எதையுமே குறிக்க இல்லை, அவருடைய உணவை சேர்த்து நீங்கள் கொண்டு போங்க, அதுவும் பிரச்சனை இல்லை எனக்கு. அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அவருடைய பங்கு இருக்குல்ல, அவருக்கான எத்தனை ஒட்டகங்கள் கொடுத்தோமோ அத்தனை ஒட்டகங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அந்த உணவுகளை கூட்டிகிட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க. ஆனால் இவருக்கு தான் இருக்கணும், 1 வருஷத்துக்கு தான் இருக்கணும், அடிமையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் அதை சொன்னீங்க, எங்கள் வாப்பாவுடைய சட்டம், எங்கள் வாப்பாவுடைய சரியத்தினுடைய சட்டம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதனால் அவர் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அரசே அது சரிதான். காலு யா அய்யுஹல் அசீஸ் இன்னலஹு அபன் ஷைഖன் கபீரா ஃபஹுத் அஹதனா மக்கானா இன்னா நராக மினல் முஹ்சினீன். நீங்கள் நிறைய உபகாரம் எங்களுக்கு செஞ்சுருக்கிறீங்க, தேவைக்கு அதிகமாக தந்திருக்கிறீங்க, எங்களுக்கும் நிறைய தந்தீங்க, எங்கள் ஊர் மக்களுக்கும் தந்திருக்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் குறை சொல்ல இல்லை. ஆனால் இப்போ என் தம்பி, எங்கள் தம்பி தான் தப்பு செஞ்சுட்டார், நாங்கள் அதை ஒத்துக்கொள்கிறோம், அவர் திருடிட்டாரு, ஏதோ ஒரு ஆசையில் இது என்னமோ நடந்துட்டு, நான் அதை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் எங்கள் வாப்பா இருக்கிறாங்களே அபன் ஷேഖன் கபீரா, ரொம்ப வயசு முதிர்ந்துச்சு, தள்ளாடி போயிட்டாங்க, பார்வையெல்லாம் இழந்து போயிட்டாங்க, பார்வையெல்லாம் இழந்து போயிருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் 10 பேரும் ஒரு தாயினுடைய பிள்ளை, ஏற்கனவே இருந்தான்னு சொன்னமே யூசுப், அவரும் இவரும் ஒரு தாயினுடைய பிள்ளை. அந்த யூசுப் இல்லைங்கிறதுனாலே அழுது கண் பார்வை போயிடுச்சு. இப்போ இவரை தான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தன்னுடைய ஹிதமத்துக்குலாம் இவரை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவரும் இல்லைன்னா பெரிய சங்கடமாக போயிடும். நாங்கள் இவரை அழைச்சிட்டு வந்ததே பெரிய பாட்டில் தான் அழைச்சிட்டு வந்தோம், சத்திய பிரமாணம் செஞ்சு அழைச்சிட்டு வந்துக்கிறோம். அதனால் இப்போ நாங்கள் ஒன்றும் கெட்டு போகல, எங்களில் 10 பேரை ஒரு ஆளை நீங்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்து வச்சுக்கோங்க, அவரை விட்டுருங்க. 10 பேர் எங்களில் ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்கோங்க, அவரை நீங்கள் என்ன செஞ்சுங்க, விட்டுருங்க. கால மஅதல்லாஹ், அஊது பில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேவை. தப்பு பண்ணாத ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டு தப்பு பண்ண ஆளை நான் போடுவா, இது என்னப்பா சரியாப்பா, இது என்ன சட்டமா, இது உங்கள் சரீரத்தில் இப்படி தான் சட்டமா? நான் அல்லாஹ்விடத்துல இல்லைப்பா நான் இல்லை சொல்லுமா இல்லையா, அந்த மாதிரி மஅதல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். அந்நாகுத இல்லா மம்மஜதனா மதாஅனா இந்தஹு இன்னா இதல் லவாலிமூன். நாங்கள் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தானே நாங்கள் பிடிச்சி வைக்க முடியும், அவங்க இல்லாமல் வேறு ஆளை கொண்டு நாங்கள் எடுத்து வச்சுட்டா நாங்கள் அநீதக்காரர்களாக இன்னா இதல் லவாலிமூன், நாங்கள் அநீதக்காரர்களாக ஆகிடுவோம்ப்பா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. சட்டம்னா இதான் சட்டம், உங்கள் சட்டம் தான், நீங்கள் தானே சொன்னீங்க, இதுக்கு பிறகு நீங்கள் அதெல்லாம் கொண்டுகிட்டுலாம் இருக்க முடியாது, போக முடியாது, அவரை நான் விட மாட்டேன் என்று அவங்க உறுதியை பார்த்த உடனே இவங்க இதுக்கு மேலே பேச முடியாதுங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தாங்க, நாங்கள் ஒரு ஆலோசிக்கணும், ஆலோசிங்க. இப்போ அந்த 10 பேரும் போனாங்க. ஃபலம்மஸ்தயஸு மின்ஹு ஹலஸு நஜியா, ரகசியமாக உட்காந்து அப்படியே பேசினாங்க. என்னப்பா பண்ணிக்கிறது, இப்படி ஒரு வம்பு சேர்ந்துட்டு என்ன செஞ்சுக்கிடலாம், இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு போட்டானே அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மூத்தவராக இருக்கிறவங்க சொல்கிறாரு, கால கபீருகும் அலம் தஅலமு அன்ன அபாக்கும் கது அகத அலைக்கும் மீதாக்கம் மினல்லாஹ் வ மின் கபலு மா ஃபர்ரத்தும் ஃபீ யூசுஃப். உங்களுக்கு தெரியும் தானே, நம்ம வாப்பா நம்மக்கிட்ட அல்லாவை வைத்து அல்லாவை முன்னிறுத்தி ஒரு சத்திய பிரமாணம் வாங்கிட்டாங்க, நாங்கள் கொண்டு வருவோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, எல்லாருக்கான மொத்தமான ஆபத்து நீங்கள் எல்லாருமே மூத்தாயிட்டீங்கன்னா அதை நாம் ஒன்றும் செய்ய முடியாது,
அது அல்லாமல் மூத்து அல்லாமல் மற்றதெல்லாம் என் பிள்ளை இன்னைக்கு திருப்பி கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறோம்னு சொல்லும்போது நம்ம எல்லாரும் சரின்னு சொல்லி சத்தியம் பண்ணோம். இப்போ பிள்ளை அவர் இல்லாமல் நம்ம போனோம்னு சொன்னால் துடிச்சு போயிடுவாங்க. வாப்பா எனக்குன்னு அந்த காட்சியை பார்க்க முடியாது. இப்போ நீங்க வேண்டுமானா போங்க, நான் வர மாட்டேன். யார் சொல்றாரு? மூத்தவர் சொல்றாரு. இப்போ அங்கே ஒரு குழப்பம் வருது. நான் என்ன செய்ய மாட்டேன், நான் இப்போ உங்களோட சேர மாட்டேன் சொல்லிட்டு யூசுஃபுடைய விஷயத்துல நீங்க ரொம்ப அநியாயம் செஞ்சிட்டீங்க. நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாலே யூசுஃபையும் பாடாப்படுத்திட்டீங்களா இல்லையா? இப்போ இது வேற வந்து சேர்ந்துச்சு. இது நீங்க குற்றவாளி நாங்க சொல்றதுக்கு இல்லை. ஆனா யூசுஃபையும் விஷயத்துல நீங்க நடந்தது அத்தனையும் தப்பா இல்லையா? ஃபலன் அப்ரஹல் அஹது ஹத்தா யஅதன லி அபி அவ் யஹ்கும் அல்லாஹு லி வஹுவ கைருல் ஹாக்கிமீன். இப்போ நான் அங்கே தான் இருப்பேன், நான் அந்த மண்ணிலே இருப்பேன். ஒன்று என்ன செய்யணும், நீங்கள் எல்லாம் போய் போங்க, நேராக போய் வாப்பாட்ட நடந்ததெல்லாம் சொல்லுங்கள். வாப்பா சரி பரவாயில்ல நடந்தது நடந்துட்டுப்பா, நீ ஏன்பா அங்கே இருக்கிறா, நீங்கள் வந்துட்டு வாப்பா சொன்னால் நான் வருவேன். அல்லது இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன அழகான தீர்ப்பை ஏற்படுத்துகிறானோ அப்போது நான் வருவேன். இந்த ரெண்டை தவிர நான் வரமாட்டேன். ஒன்று அல்லாஹ் தீர்மானம் இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னா, நான் இந்த அரசரோடு போர் தொடுப்பேன், ஆட்களை எல்லாம் சேர்த்துக்கிடுவேன். சேர்த்துட்டு சண்டை பிடிச்சி தம்பியை தூக்கிட்டு வந்துடுவேன், இல்லாட்ட செத்து போயிடுவேன், ஷஹீதாயிடுவேன் அப்படின்னு சொல்றேன். ஒன்று நான் ஷஹீதாவேன், ஒன்று தம்பியோட நான் திரும்பி வருவேன், அல்லது ஷஹீதாவேன், அல்லது எங்க வாப்பா என்ன செய்ய, நம்ம வாப்பா நம்மளை வர சொல்லணும். ஹத்தா யஅதன லி அபி, என்னுடைய வாப்பா எனக்கு உத்தரவு அட நீ வாடா, நீ ஏன் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். அவ் யஹ்கும் அல்லாஹு லி, அல்லாஹ் அல்லது எனக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி விஷயத்தில் அவன் எனக்கு ஒரு தீர்ப்பு தரணும். சண்டையை போடு, அடிச்சு போ, தூக்கிட்டு போ அப்படின்னு அவன் எனக்கு ஒரு தீர்ப்பு தரணும். ஒவ்வொரு கைருல் ஹாக்கிமீன், தீர்ப்பாளர்கள் எல்லாம் மிக அற்புதமான தீர்ப்பாளர். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு பற்றி சொன்ன அன்னைக்கு நான் விவரத்தை சொல்லலை. தீர்ப்பு செய்வது என்பது ஆச்சரியமானது, லேசான விஷயம் இல்லை. அதை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு ரொம்ப புரிய வரும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான வாய்ப்பு இருந்தால் நம்ம சொல்வோம். இப்போ அந்த மூத்தவர் சொல்லிட்டார், இர்ஜிஉ இலா அபீக்கும், நீங்க எல்லாரும் திரும்பி போங்க, உங்க வாப்பாட்ட நீங்க போயிடுங்க. மூத்தவர் சொல்றார், ஃபகூலு, உங்க வாப்பாட்ட போய் நீங்க சொல்லுங்க, யா அபானா, வாப்பாவே, இன்னபனக சரது, உங்க மகன் திருடிட்டான். இப்படியே போய் சொல்லுங்க, என்ன நடந்தது அப்படின்னு நீங்க சொல்லிடணும். ஒமா ஷஹீத்னா இல்லா பிமா அலிம்னா ஒமா குன்னா லில் கைபி ஹாஃபிதீன், நாங்கள் உங்களுக்கு சத்தியபரமான தந்தது உண்மைதான், கூட்டிட்டு வருவோம்னு சொன்னது உண்மைதான். ஆனால் அவரை கூட்டிட்டு வரதான் நாங்கள் செஞ்சோம். ஆனால் அவர் திருடி இதை உள்ள வலிச்சிருப்பாங்கிறது மறைமுகமான விஷயம் தானே, எங்களுக்கு தெரியாது தானே. அவர் செஞ்சிருக்கிறார், எங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சா நாங்கள் விட்டுருப்போமா? விட்டுருக்க மாட்டோம். அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு சொல்லியிருந்தான்னு வைங்க, இது அழகா இருக்குது எனக்கு வேணும்னா அரசுகிட்டே நாங்கள் கேட்டிப்போம், உங்க பிள்ளைக்கு நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம். ஆனால் அவர் கேட்ட தரக்கூடிய ஆளாக தான் இருக்கிறாரு, கேட்காததையும் தர்றாரு, அள்ளி அள்ளி கொட்டுறாரு. எனவே இப்படிப்பட்ட நிலையில இவர் இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, போய் சொல்லுங்க. திருடுனது உண்மைதானே, நம்ம பார்க்கத்தானே செஞ்சோம். ஏதோ திருடிட்டாரு, முசீபத் எங்கிருந்தலாமோ வந்து சேருது. அதனால நீங்க என்ன செஞ்சிட வேண்டியதான், நீங்க போயிட வேண்டியதான். ஒரு வருஷம் அவர் அங்கதான் இருப்பார். ஒரு வருஷம், ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அந்த பிள்ளையை மீட்டணும், அல்லது அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின் பிரகாரம் அது நடக்கும் அப்படின்னு என்ன செஞ்சாச்சு, சொல்லியாச்சு. இதற்கு பிறகு வேற வழி இல்லாமல் புண்ணியாமீனை விட்டுட்டு போயிட்டாங்க. புண்ணியாமீனை என்ன செஞ்சாச்சு, விட்டுட்டு அவங்க போகிறாங்க. நேராக போய் பயந்து தான் போகிறாங்க. இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு. இப்போ நேராக போனதற்கு பிறகு வாப்பாட்ட போய் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு சர்ச்சைகள்லாம் நடக்குது. இந்த ரூபின்னு சொன்னோம் இல்லையா, அவர் கொஞ்சம் வேகமான ஆள், தைரியமான ஆளும் ஒன்று. அப்போ அவங்க சொன்னாங்க, இவ்வளோ அரசே உங்கள்கிட்ட இவ்வளோ விஷயம் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் வாப்பாக்கு வயசாகிட்டு ஒரு நபி, அவங்க இந்த செய்தியை கொண்டு போனால் தாங்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் சும்மா போவையில் எங்களில் ஒரு ஆளை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அதை கூட கேட்காம நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களே, இது சரியா அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க.
அப்போ மன்னர் சொன்னாங்க, நான் சரியாக தானே செய்கிறேன், நீங்கள் தானே அந்த சட்டத்தை சொன்னீங்க, திருடுறது யாரு? அவர் தானே, அவர்கள் எனக்கு அடிமையாக இருக்கணும், திருடாத ஒருவரை அடிமையாக இருக்கிறதுக்கு உங்கள் மார்க்கம் ஒத்துக்கொள்ளுமா, அது எப்படி சரியாக வரும் அப்படின்னா 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் வந்துச்சு. ரூபீலுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவர் என்ன செஞ்சார், அவர் கோபம் வந்தால் என்னமா, அவருடைய நிறைய முடி இருக்கும், அவங்களுக்கு சில பேருக்கு இந்த உடம்புல நிறைய முடி இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி முடி இருக்கும், அந்த முடியெல்லாம் சட்டைக்கு வெளியில் நீட்டிடுமா. மூசா நபிக்கு கோபம் வந்தால் தொப்பிக்கு மேலே முடி வந்துடுமா. அதனால் அந்த முடியெல்லாம் அப்படி வெளியில் வருது, வந்து சொல்கிறாங்க, நான் இப்போ கத்திடுவேன், வெளியில் போய் அரண்மனைக்கு வெளியில் கத்தி இந்த மாதிரிலாம் அரசர் நடந்துக்கிறாருன்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்திடுவேன் அப்படின்னு வேகமாக ஆரம்பிச்சிட்டார். இதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இது வேறு மாதிரி போகுது, இவரை கூழ்படுத்தணும். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குடும்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஒரு கோபம் வந்தால் அவங்க அவங்களோட குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள், இப்போ ஒரு சகோதரருக்கு கோபம் வருதுன்னு வைங்க, கடுமையாக கோபம் வருது, இன்னொரு சகோதரருக்கு இப்படி டச் பண்ணால் போதும் கோபம் இறங்க, உடனே அந்த ஸ்பாட்லேயே இறங்க அமைதியாயிடுவான். இது அந்த குடும்பத்துக்கே உள்ள தன்மை. இப்போ இவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீ அவரத்தோடு இவரத்தோடு சொல்ல முடியுமா? எல்லாரும் 10 பேரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புன்யாமீனை தனியாக நிற்க வச்சிருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளை இருந்து நம்ம சொன்னோம். சுலைஹா தான் கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை பிறந்துன்னு சொன்னோம் இல்லையா, அவர் பக்கத்தில் தான் இருக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார், யாரோ ரூபி பேசிகிட்டு இருக்கிறாரு. மகனை பார்த்து, தம்பி இங்கே வாங்க, அவர் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிறார், வேறு ஒன்றும் இல்லை, மெதுவாக பின்னால் அப்படி ஒரு டச் பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு, சும்மா அப்படி கையில் தட்டிட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டாங்க. அவங்க டக்குன்னு என்ன செய்தார், அவங்க கிளம்புனாங்க. அவங்க மகனார் கிளம்பி நேராக போய் ரூபியில் அப்படி கையிலையோ இவனே ஒரு டச் பண்ணிட்டான், உடம்பை மேலேயே தொட்டுரும், அவ்வளோதான். தொட்டுட்டு அப்படி போயிட்ட உடனே சட்டுன்னு கூலாயிடுச்சு. அப்போ அவர் பார்த்தாரு, என்னடா இது, என்ன ஹாதா ல பதரன் மின் பத்ரி யாக்கூப், இந்த பையன் யாரு, இது யாக்கூப் நபியினுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளையா? அவர் கேட்குறாரு. அவங்களுக்கு தெரியும் தானே, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க டச் பண்ணா அந்த கோபம் அடங்கிடும் அப்படின்ட்டு. அப்போ இதில் ஒன்று புரியிடும், ஒருத்தருக்கு நம்ம சமூகத்தில் ஒரு சங்கம் அதுன்னு வைங்களேன், கடுமையான முறையில் ஒருத்தர் கோவப்படுறாருன்னு வைங்க, ஒரு பிரச்சனையில் கோவப்பட்டு பேசிகிட்டு இருந்தா, இப்போ இதெல்லாம் பாருங்கள் சைக்காலஜிக்கலாக உள்ள விஷயம் இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க இருப்பாங்க தான் இல்லையா. அப்போ அவங்களோட குடும்பம்னு வரும்போது ஒரு நெருக்க இயல்பாக இருக்குமே இல்லையா. அவர் என்ன செஞ்சிடணும், இந்தாப்பா கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத விட இவர் சொன்னால் கேட்பார். அப்போ இதுலேருந்து நம்ம விளங்குறோம், அல்லாஹ் அதையும் நமக்கு சொல்லித்தர்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் என்ன, அவர் ரூபில் பார்த்தாரு, இன்னஹாதா ல பத்ரன் மின் பத்ரி யாக்கூப், இது யாக்கூபினுடைய வித்துக்களில் ஒரு வித்து மாதிரி அல்லவா இருக்கிறது. பத்ர்னா வித்து, விதை, அந்த குடும்பத்தில் விதையை யார் அப்படின்ட்டு, ஆஹா விஷயம் இப்படி போகுது, அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ட்டு யூசுஃப் சொன்னாங்க. யாக்கூபா, யார் யாக்கூப், எந்த யாக்கூப் சொல்கிறீங்க? எங்கள் வாப்பா யாக்கூபை தான் சொன்னோம் நபி. ஓ, உங்கள் வாப்பா யாக்கூபை சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம டேர்ன் பண்ணி விட்டுட்டார். பட்டா கொஞ்சம் நேரம் பேசும்போது திரும்பவும் சாணியன் 2வது ஃபயராகுது, அத்து முறிஞ்சு போகுது. போன உடனே சரி இதுக்கு ஒரு வழி நாம தான் ஒரு வழி பண்ணணும்னு கீழே இறங்கி நேரம் அவருடைய காலை மிதிச்சிட்டான். காலை மிதிச்சு அப்படி தள்ளி விட்டாங்க. அவர் கூல் ஆகிட்டாரு, கீழே விழுந்துட்டா. அப்போ நீங்கள் யாருக்கிற கேள்வி வருமா இல்லையா அந்த கூலான உடனே. அப்போ இன்னும் சொல்கிறாங்க, அந்த மாஷருல் இப்ரானியின் ததுன்னூன அல்லாஹ் அஹதுன் அஷ்ரத்த மின்கும். கொஞ்சம் அப்படி போலியாக கோபுரமாய்க்கு பேசுகிறாங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். நீங்கள் அப்ரானி பாஷை தானே பேசுவாங்க அவங்கெல்லாம், நீங்களாம் ஏன்னா அப்ரானி பாஷையில் இவங்க பேசவே இல்லை, யூசுஃப் நபி பேசவே இல்லை, இன்னொரு மொழியில் தான் பேசுகிறாங்க. அந்த மொழி அவங்களுக்கும் தெரியும், பல மொழிகள் தெரியும் இல்லையா, அந்த மொழியில் தெரிய மொழி. அப்ரானி மொழி தனக்கு தெரியுங்கிறது காட்ட இல்லை. அந்த ஊரில் பெரும்பாலானவங்களுக்கு அப்ரானி மொழி தெரியாது. அப்போ இவங்களுடைய தாய்மொழி எல்லாம் அப்ரானி மொழி தான். இப்போ அப்ரானி மொழியை அந்த அப்ரானிகள் வீரம் மிக்கவர்கள்ன்ற ஒரு பேர் இருக்குது. அப்போ இப்போ கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, என்ன அப்ரானிகள் தான் ரொம்ப வீரம் மிக்க நினச்சிங்களா, பார்த்தீங்களா தொட்டவனே நீ கீழே விழுந்துட்டா பாரு. ஆனால் தொட்டது அதுக்காக தொட்டது இந்த கூலாகிறதுக்கு பாரு. சரி இவங்க பார்த்தாங்க இதுக்கு மேலே ஒன்று நடக்கிற மாதிரி இல்லை, நாம் புறப்பட்டு போவோம், வேறு வழி இல்லை, இவரை சமாதானப்படுத்த முடியாது, இது அரசர் படையை வச்சுட்டு இருக்கிறாரு, என்ன செய்ய முடியும், 10 பேர் இருந்துட்டு என்ன செய்ய முடியும், அவர் ஒரு பெரிய படையை வச்சுட்டு இருக்கிறாரு. இங்கே அரண்மனையிலே ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்யலாம், நமது மீது முடியுமா அப்படின்னு அடை என்னப்பா மூத்தவர் சொன்னார், இதெல்லாம் முடியாதுப்பா, போட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காத ரூபி, நம்ம என்ன செய்வோம், நீங்கள் கிளம்புங்க,
நீங்கள் போங்க. பெரியவர் சொன்னார், நான் இருந்துக்கிறேன், நீங்கள் போங்க, போய் வந்து செய்வோம், இது ஒரு முடிவு அல்லாஹ் நமக்கு தருவான், நீங்கள் வாப்பாட்ட நடந்ததெல்லாம் நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செஞ்சிட்டார், அனுப்பி வச்சுட்டார். இப்போ அவங்க புறப்பட்டு அங்கேருந்து வர்றாங்க. வந்து இப்போ வாப்பாட்ட சொல்லணுமே, யார் சொல்வா? வாப்பாட்ட சொல்லி ஆகணும். இர்ஜூ இலா அபீக்கும் ஃபகூலு யா பானா இன்னபனக சரக், உங்கள் மகன் திருடிட்டான் அப்படிங்கிற செய்திலாம் சொல்ல சொன்னாங்க. நேராக வந்தாச்சு, சாமான்கள்லாம் இறக்கியாச்சு. இறக்கிட்டு நேராக வாப்பாவுடைய சமூகத்தில் போய் உட்காந்தாச்சு. வாப்பா முதல்ல பார்வை இல்லை, பார்வை போயிடுச்சு. இப்போ எங்கே எல்லோரும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது புன்யாமீனை எங்கே அப்படி தான் கேட்குறான். புன்யாமீனை எங்கே? இன்னபனக சரக், இப்படிலாம் நடந்தது. ஒமா ஷஹீதுனா இல்லா பிமா அலிம்னா ஒமா குன்னா லில் கைபி ஹாஃபிதீன். வாப்பா, நாங்கள் அவரை உங்களுக்கு கூட்டிகிட்டு வர்றோன்னு அல்லாவை வச்சு சத்தியம் தந்தது உண்மைதான், நாங்கள் எந்த தப்பும் பண்ண இல்லை. அவர் திருடிட்டார். இப்போ அவர் திருடுனதுங்கிறது எங்களுக்கு தெரியவும் செய்யாது, அது கைப். ஒமா குன்னா லில் கைபி ஹாஃபிதீன், மறைமுகமாக செய்யக்கூடிய ஒன்று நாங்கள் எப்படி பொறுப்பாகும், எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தெரியாது இல்லை, அதை நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது இல்லை, தெரிஞ்சு செஞ்சால் அதை செய்யாதே அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் சொல்கிறது உண்மை. இந்த நேரத்தில் அங்கே வந்து இது ஒரு நம்ம ஊரில் இருந்து ஒரு குழு வந்திருந்தது, நம்ம ஊரில் இருந்து ஆட்கள் குழு வந்திருந்தாங்க. அன்னைக்கு எங்களுக்கு மட்டும் தந்தாலும் கூட அந்த உணவு வாங்குறதுக்கு நம்ம ஊரை சார்ந்தவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. அல்லது அந்த ஊர் மக்களும் கூட அங்கே இருந்தாங்க. ஒஸ் அலில் கரியத்தில்லத்தி குன்னாபியா ஒல் ஐரல்லத்தி அக்பல் நாபியா. நீங்கள் அந்த ஊர் மக்களை வேண்டுமானாலும் கேளுங்க. நம்ம ஊர்ல இருந்து வந்திருந்த அந்த ஒட்டக குழு இருக்குது, அவங்கள வேண்டுமானும் கேளுங்க. இன்னால சாதிக்கும், நாங்கள் உண்மையாளர்கள், நாங்கள் பொய் சொல்லல. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன்பா ஏற்கனவே யூசுஃபுடைய விஷயத்தில் ஒரு மாதிரி நடந்து என்னை பாடாப்படுத்திட்டீங்க, இப்போ இதுவும் சேர்ந்து என்ன செஞ்சு புனியாமீனும் போயிட்டார். அதுக்கு அடுத்தது வேறு இன்னொருத்தர் நான் ஒன்று உட்காந்துட்டு வேறு சொல்கிறீங்க. நான் 3 பேரை இப்போ இழந்திருக்கிறேன். இப்போ 2 பேர் ஆச்சு. புனியாமீனும் இல்லை, கால கபீர் மூத்தவரும் வரலையே, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ அவரையும் உட்காந்துட்டார். என்னப்பா செய்றீங்க நீங்கள்? என்னமோ நீங்கள் தப்பு பண்ணுறதாக எனக்கு படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தவல்லா அணுகும் வக்காலையா சஃபா அலா யூசுஃப், யூசுஃபே அப்படிங்கிறான். யூசுஃபு தான் இருக்கு, யூசுஃபே அப்படிங்கிறான். யா சஃபா அலா யூசுஃப், யூசுஃபை நான் இழந்து விட்டேனே, என்று கை சேதமே அப்படிங்கிறான். சொல்லிட்டு ஒபயல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கலீம், கோபப்பட்டு என்ன செய்யறது? இதுக்கு மேலே கோபத்தை அடைக்க கொண்டவர்களாக அவங்களுடைய கண்கள் எல்லாம் வெண்மையாக ஆகிவிட்டதுங்கிறான் தான். அதை குறித்து நம்ம விவரமாக பேச இருக்கிறோம். ஒபயல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்னி ஃபஹுவ கலீம், அவர்கள் கோபத்தை அடக்கி கொண்டவர்களாக விழுங்கி கொண்டவர்களாக இருந்தாங்க. சொல்லிட்டு ஒத்தவல்ல அனுகும், அவர்களை விட்டு ஒதுங்கிட்டாங்க. இந்தாப்பா இனி எந்த சகவாசமும் வேணாம், நான் ஒதுங்குறேன், நான் உண்டு, என் ஆள் உண்டு அப்படின்னு நான் இருக்க போகிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க, அல்லாஹ் ஹைர நாடி இருப்பான். அப்போ காலு இப்போ யா சஃபா யூசுஃபேன்னு சொன்ன காலு தல்லாஹி தஃப்தவு ததுக்குர் யூசுஃப், எப்போ பார்த்தாலும் அந்த யூசுஃபுன்னு சொல்லிட்டு கிடக்குறீங்களே, அவர் தான் போய் சேர்ந்துட்டார் தானே. வருஷம் 40 வருஷத்தை தாண்டி போச்சு, இன்னும் யூசுஃபு சொல்லி ஹத்தா தக்கூன ஹர்தன் அவ் தக்கூன மினல் ஹாலிகி, இதனாலேயே உங்களுக்கு பெரிய நோயாக போச்சு, கண் தெரியாமல் போனது. அதனால தான் இப்படி சொல்லியே நீங்கள் இறந்து விடுவீர்களோ என்று நாங்கள் பயப்படுறோம். ஹத்தா தக்கூன மினல் ஹாலிகி, நீங்கள் உங்களை அழித்துக் கொள்வீர்களோ, உங்களை மாய்த்துக் கொள்வீர்களோ என்று நாங்கள் பார்க்குறோம். ஏன் இப்படி இருக்கிறீங்க? கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ் வஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். இப்போ இந்த இடத்துல ஒரு நபர் வந்து கேட்குறாரு, அவங்கள்ட்ட வந்து கேட்குறாரு, உங்கள் பார்வை போச்சே. ஒரு நாள் வந்து இதெல்லாம் முடிஞ்சு யூசுஃப் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கி உட்காந்துட்டாங்க. பிள்ளைகளுடைய தொடர்பே வேணாப்பா, நான் உட்காந்துடுறேன்ப்பா, நான் உட்காந்து என்னுடைய அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ்வோட நான் இருக்கிறேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படிங்கிற அப்படி மன வெறுத்துட்டாங்க, மன உளைச்சல் ஆகி அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஒரு நாள் அவங்கள சந்திக்க வந்த அந்த உம்மத்தில் ஒரு கேட்குறாங்க, எதனால் உங்களுக்கு பார்வை போச்சு? இப்போ 2வது நிமிஷம் தான் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ சமீப காலமாக கூணு விழுந்துருச்சு. இந்த பிரச்சனைக்கு பிறகு, புனியாமீன் வரல அப்படிங்கிற பிரச்சனைக்கு பிறகு கொஞ்சம் கூணு விழவும் ஆரம்பிச்சிச்சு. ஏன் இப்படி உங்களுக்கு பார்வை போச்சு, ஏன் நீங்கள் வந்து
கூன் விழுந்துருச்சு. ஏன்னா அந்த வயசுலாம் அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு அப்படி பார்வையெல்லாம் போகாது. நல்ல பார்வை மிக்கவர்களாக இருந்தாங்க. அவ்வளோ பார்வை இருக்கும் அந்த காலத்தில் உள்ளவர்கள். நல்ல திடகாத்திரமாக இருப்பாங்க. அதுவும் யூசுப் அலி இஸ்லாம், யாக்கூப் அலி இஸ்லாமுடைய குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரையும் ரொம்ப வலிமையானவர்கள். அவங்களுடைய பார்வையை கண்டறி விழுந்துடக்கூடாதுன்னு அவங்கள பற்றி நம்ம கடந்த உரையில் சொன்னோம். அவ்வளோ அழகாக இருப்பாங்க இந்த குடும்பம். அதுக்கு மேலே நீங்கள் இசாக் அலி இஸ்லாம் அவங்களுடைய குடும்பம் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை தான் வந்தாங்க. எல்லாருக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இவங்களுக்கு மட்டும் இப்படி பார்வை எப்படி போச்சு, கூன் விழுந்துருச்சே அப்படின்ட்டு அந்த உம்மத்தில் உள்ள ஒருத்தர் கேட்குறாரு, யா நபி எல்லாம் என்ன உங்களுக்கு மட்டும் இப்படி இருக்குது? உங்களை விட மூத்தவங்கெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் அப்படி பார்வை போகவே இல்லையே, இந்த மாதிரி கூன்லாம் விலை இல்லையே, உங்களுக்கு என்ன புதுசாக இப்படி அப்படின்ட்டு இப்போ சொல்லும்போது, அதுஹப பஸரி ஃபல் புகாஉ அலா யூசுஃப், நான் யூசுஃபை நினைத்து நினைத்து அழுது என்னுடைய கண்ணில் பார்வை போய்விட்டது. வஅம்மல்லதி ஹனா லஹ்ரி, என்னுடைய முதுகுல கூன் விழுந்ததுக்கு காரணம் ஃபல் ஹுஸ்னு அலா அஹீஹி புன்யாமீன். இப்போ புன்யாமீனை இழந்ததுனால எனக்கு கூன் விழுந்துச்சு. ஒரு மகனை இழந்ததுனால கண் பார்வை போயிடுச்சு, ஒரு மகனை இழந்ததுனால என்னுடைய உடம்புல முதுகுல கூன் விழுந்துருச்சு அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக அப்படியே ஒதுங்கி உட்காந்துட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நபியல்லா அத்தஷ்கு இலா கைரில்லா, உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய துன்பத்தையும் அல்லாதவர்களிடத்தில் முறையிடுகிறீர்களா? இந்த இப்படி சொன்னதோ அல்லாட்ட தான் நீங்கள் முறையிடணும். அல்லாட்ட போய் முறையிடுறீங்களே, அவர் வந்து கேட்டாங்க நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் அவர்கிட்ட முறையிட இல்லை, என்ன காரணம்னு கேட்டதுனால காரணத்தை சொன்னேன். என்னுடைய முறையீடு எல்லாம் என்னுடைய ரப்பிடத்தில் தான், அவனிடத்தில் தான் நான் என்ன செய்கிறேன், முறையிடுகிறேன். கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் வ அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், நான் என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய கவலையை என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுகிறேன். நம்முடைய கஷ்டத்தை அவன்கிட்ட முறையாக முறையிட்டால் நிச்சயமாக அவன் என்ன செஞ்சிடுவான், செஞ்சு தந்துடுவான். அதை அத்தனையும் நீக்கிடுவான், கஷ்டத்தை போக்குவான். அப்படியெல்லாம் போக்குவதற்கான சரியான காலம்தான் இந்த ரமலான். அதுவும் அந்த இரவு காலங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காலம். இப்படியே கொஞ்ச நாள் அப்படி போகுது. போய் ஒரு காலகட்டத்துக்கு நியாயமான ஒரு காலம் போயிடுச்சு, ஒரு 4-5 மாதம் போயிடுச்சு. அவங்க ஒதுங்கி இருந்துட்டாங்க. ஆனாலும் யூசுஃபையும் புன்யாமீனையும் மறக்க முடியல. அந்த மனசில் உருட்டிக்கிட்டே இருக்குது. இந்த பிள்ளைகளாம் என்ன ஆச்சோ, திருப்பி இன்னொரு போய் மூத்த ஒரு போய் இப்படி கடந்து போயிட்டாரு, 3 பிள்ளை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற வேதனைலாம் இருக்குது. ஒரு நாள் திடீர்னு அழைக்கிறாங்க, ஏப்பாங்க வாங்கப்பா அப்படின்ட்டு. எத்தனையோ மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள்லாம் கூப்பிட்றாங்க, பிள்ளைகளே இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படியே அழுதுட்டு வந்துட்டான். பாப்பா எங்களையா கூப்பிட்டீங்க? ஆமாப்பா உங்களை தான்ப்பா கூப்பிட்றேன். யா பனி யذهபு வதஹஸ்ஸஸு மின் யூசுஃப வஅஹீ வலா தயஸு மின் ரௌஹில்லாஹ் இன்னஹு லா யயஸு மின் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன். திரும்பவும் நீங்கள் மிஸ்ருக்கே போங்கப்பா, போய் யூசுஃப் என்னாச்சுன்னு பாருங்கப்பா, அவர் சகோதரர் புன்யாமீன் என்னாச்சுங்கிறத பாரு, அந்த ஒரு பையனை விட்டுட்டு மூத்தவனை விட்டு வந்தீங்க, அவன் நிலைமை என்னாச்சுங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் தேடி பாருங்கள். நீங்கள் நிராசையாகிட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹு தாலா வீணாக்க மாட்டான். நம்ம ஒன்றும் பெரிய தப்புலாம் செஞ்சவங்க இல்லை, அதனால் நீங்கள் போங்க, ஒரு கயிறு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கல்வியில் அல்லாஹ் போடுறான். என்னுடைய நம்பிக்கை அது இருக்குது. நீங்கள் உடனே எல்லாம் நினைச்சணும், தயாராகணும். நீங்கள் போய் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் என்ன புறப்படுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் புறப்பட்டு நீங்கள் மிஸ்ருக்கு போய் நீங்கள் தேடுங்க, கண்டுபிடிங்க. பிள்ளைகள்லாம் என்னாச்சுங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் கொண்டு வரணும். அவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்ப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் அல்லாஹ்ட்ட கேட்டுட்ருக்கேன், அவன் கபூல் செய்வாங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் புறப்படுவோம். நாளைக்கு இதற்கு சம்பந்தமான தொடர்பான விஷயங்களை நாம் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இதயங்களை வெளிச்சமானதாக ஆக்கி வைத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து குடும்பங்களை ஒற்றுமையாக ஆக்கி சமூகத்துக்கு மத்தியிலே நல்ல இணக்கத்தையும் அன்பையும் தந்து வலிமையான சமூகமாக உருவாக்குவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا محمد وبارك وسلم عليه
اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. اللهم يسر أمور الدنيا والآخرة ولا تعسر. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين، ولا تجعلنا يا الله يا الله يا الله يا الله من الأشقياء المطرودين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.